கனடாவில் வாழும் தமிழ் மக்கள். யாருக்கு தான் இந்த மனுஷனை பிடிக்காது? பிளேலிஸ்ட்டில் அவ்வளோ பாட்டு இருந்தாலும் லூப்பில் போட்டு நம்ம அடிக்கடி கேட்குற அந்த 10-20 சாங்ஸில் கண்டிப்பாக இவரோடது இருக்க தான் செய்யும். சமீப காலங்களாகவே இவரோட இசையும் பாடல்களும் பல ஆயிரம் பேர் ஆட்கொள்ளும் போது நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா என்ன? இந்த மனுஷனோட டிஃபைன் வாய்ஸில் பாடுறதை கேட்குற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக ரொம்பவே பர்சனலைஸ்டான டச்சோட நமக்காகவே இந்த சாங்ஸ்லாம் பாடியிருக்காருன்ற மாதிரி இருக்குல்ல. மியூசிக்கெல்லாம் தாண்டி பட் ஏதோ ஒரு கரிஷ்மா இருக்குங்க. இப்போ கூட பாருங்களேன், அழகா தேவாரத்தோட ஸ்டார்ட் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா பாருங்களேன், இவரோட ஃப்ரெண்டு சனாவோட மியூசிக்கில் இவர் பாடின எல்லாமே நம்மளை ஒரு மாதிரி செஞ்சு விட்டுருக்கோம். இசைக்கு நினைவுகளை தூண்டும் சக்தி உண்டு, சில சமயம் வலிக்கும் அளவிற்கு. அட ஆமாடா, இது உண்மைதான் சொல்லிட்டு 2012 ஆரம்பிச்சு இப்போ பாடின ரயிலின் ஓசை வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காரு. எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அவங்களோட ஒர்க்கை தாண்டி ஆடியன்ஸை இந்த மாதிரி ஒரு சென்சிபிளான வேவ்லென்த்தில் செட் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை. அப்போது 70s ராஸ்தாஃபாரி ராகி மியூசிக்லாம் பீக்கில் இருந்த டைமில் ஒரு வேளை பாப் மார்லி கூட நோ உமன்